இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, உமது சாயலாக எங்களை படைத்து இந்த உலகத்தில் அன்பையும் அமைதியையும் இரக்கத்தையும் உமது மாண்பையும் வெளிப்படுத்த நீர் எடுத்த முடிவிற்காகவும் உமது செயலுக்காகவும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் தம் உருவிலும் சாயலிலும் மானிடரை உருவாக்கினார் என்று. உலகிலுள்ள பொருட்களையும் விலங்குகளையும் இயற்கையும் படைத்துவிட்டு இறைவன் நம் அனைவரையும் அவரது சாயலாக படைத்திருக்கிறார். அதனால் அவர் நம்மை எவ்வாறு அன்பு செய்கிறாரோ, நம்மை எவ்வாறு பாதுகாக்கின்றாரோ, அதே போல அவருடைய குணங்களை நாம் பெற்று மறு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் வாழ இறைவன் அருள் தர வேண்டும் என்று ஜெபிப்போம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவும் மனித உருவில் தோன்றி கடவுளின் சாயலை முழுமையாக வெளிப்படுத்தினார். நாமும் அவரை பின்பற்றி கடவுளின் பிள்ளைகளாக வாழ்வோம். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றுகிறீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசேயரை பார்த்து கூறுகின்றார். ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது மக்களுக்கு நல்லதை செய்தார். பரிசேயர்கள் மரபுகளை பிடித்து கொண்டு மனித நேயத்தை விட்டுவிட்டார்கள். மரபுகளை பின்பற்றி கொண்டு மனிதனை மனிதனாக மதிக்கவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே கடவுளின் மகனாக இந்த உலகத்தில் பிறந்து கடவுளின் அன்பை இரக்கத்தை மக்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவரின் சாயலாக படைக்கப்பட்டிருக்கிற நாமும் இறைவனுக்கு ஏற்றவர்களாக, இறைவன் விரும்புவதை செய்கிற நபர்களாக இந்த உலகத்தில் வாழ்வோம். அப்போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்மோடு வாழ்கிறவர்களும் நம்மால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.